வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகுவதாக திரு நயினார் நாகேந்திரனை சந்தித்து கடிதம் கொடுத்திருக்கிறார். மிக முக்கியமாக பாஜகவுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவ விநாயகம் மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த டாட்லாம் கனெக்ட் பண்ணணுமா, இல்லை இது எல்லாமே தனித்தனி நிகழ்வுகள் தானா? இல்லை, நிச்சயமாக கனெக்ட் பண்ணணும். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கோவையில் இருக்கிற 1-2 முக்கிய தொகுதிகளை குறிப்பிட்டு அதில் தான் போட்டியிட வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். இன்றைய தேதி வரைக்கும் அந்த தொகுதிகளுக்கான இசைவு அவருக்கு கொடுக்கப்படலை. ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதிமுக உறுதியாக வெற்றி பெறும் என்கிற தொகுதிகளாக அவர் தேர்ந்தெடுத்து கேட்கிறார். பொதுவாக ஒரு அரசியல் அண்ணாமலை பற்றி இருக்கிற பார்வை என்ன? அவரால் பாஜக 4% 11% வளர்ந்தது. இன்றைய தேதிக்கு பாஜகவில் அதிக செல்வாக்கு பெற்ற தலைவர் அவருக்காகத்தான் அந்த ஓட்டே. இதுதான் அவர் கட்டி அமைத்திருக்கிற பிம்பம். அப்போ அவர் என்ன சொல்லணும்? அவருடைய சொந்த ஊர் எது? கரூர். அப்போ என்ன சொல்லணும்? இது பாருங்க, செந்தில் பாலாஜி இந்த முறை நான் தோக்கடிச்சே ஆகணும், எனக்கு அது மான பிரச்சனை. எனக்கு அண்ணாமலைக்கு உண்மையிலேயே செல்வாக்கு இருக்கிறது என்றால் கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நான் களம் இறங்குகிறேன், இந்த தொகுதியை நீங்கள் எனக்காக கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் செல்வாக்குடைய தலைவர், வலிமையான தலைவர், வளர்ந்து வருகிற எதிர்கால தலைவர், அண்ணாமலை இதுவரை உருவாக்கி இருக்கிற எல்லா பிம்பத்துக்கும் அது ஏற்புடையதாக இருக்கும். இந்த 3 தொகுதிகள் கேட்டார்னு சொன்னீங்களே, அது ரெண்டு தொகுதிகள். அது இந்த கரூர் தொகுதிக்கு உட்பட்டு வரல. கோவையில் கேட்கிறார். கோவையில் கேட்கிறார். இப்ப கரூர்ல கேட்டு இப்ப அரவக்குறிச்சி நிச்சயமா அவர் சொல்றதுல சில அந்த ஒரு மைனாரிட்டி வாக்குகள் அதிகமா இருக்கு, சென்றமுறை நின்று தோல்வி அடைந்து விட்டார், எனக்கு மாத்தி கொடுங்கன்னு கூட கேட்கலாம் ஒருவேளை. அதுல கூட பெருசா தப்பில்லை. ஆனா கரூர் அவருடைய சொந்த ஊர், சொந்த மாவட்டம். அப்ப அந்த இடத்துல அவர் நின்று செந்தில் பாலாஜியை தோக்கடித்தால் மட்டும்தான் அவர் ஒரு சிறந்த செல்வாக்கு மிக்க தலைவராகுது. கோயம்புத்தூர்லயே இருக்கிறதுல சேஃபஸ்ட் தொகுதி எது, அதை பார்த்து எனக்கு கொடுத்துருங்க என்று அடம் பிடிக்கிறார். அப்ப என்ன, அவருக்கு இந்த கூட்டணியில நம்பிக்கை இல்லையா? இப்ப யார் மறுக்கிறாத தராம யாரு மறுக்கிறா? பாஜக மறுக்குதா? அதிமுக பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதி கொடுப்பாங்க பாஜகவுக்கு. அது ஏற்கனவே வானதி சீனிவாசன் இருக்கிறாங்க. அவர் அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சோ அவருக்கு அந்த ஒரு தொகுதி கொடுத்துருவாங்க. இரண்டாவதாகவும் ஒரு தொகுதி அங்க கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. இல்ல, இதுல திரு அண்ணாமலை திரு எடப்பாடி பழனிசாமி இடையே இருக்கக்கூடிய டேர்ம் சரியில்லாததுனால இது அமைக்கப்பட முடியலையா, இல்ல திரு அண்ணாமலை திரு நயினார் நாகேந்திரன் இடையே இருக்கக்கூடிய டேர்ம் சரியில்லாததுனால இது அமைக்கப்பட முடியலையா? மிச்ச ரெண்டு இப்ப நீங்க சொன்னதுமே இரண்டாவது பிரச்சனை. முதல்ல கோயம்புத்தூர்ல முழுமையாக அதிமுக அதிக வெற்றி வாய்ப்புகளை பெற இருக்கிற தொகுதிகள் அவங்க தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது பாஜகவுக்கு ஒரு தொகுதிக்கு மேல கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத மாவட்டம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு தொகுதி இருந்திருக்கிறாங்க. இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டு அண்ணாமலை வேணா இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிடிக்கல அதனால அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இல்ல நயினார் நாகேந்திரனுக்கு எனக்கு மனசங்கடம் இருக்கு அதனால என்ன அங்க விட மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி அவர் நினைச்சுக்கலாம். இல்ல, சில கேள்விகள் நேற்று RSS கூட்டத்தில் திரு அண்ணாமலை எழுப்பியதாக ஊடகங்கள்ல வந்திருக்கு. வியூகமே வகுக்காம இந்த தேர்தலில் போட்டி போடுறாங்க பாஜக, எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கணும் என்பது குறித்து என்கிட்ட எந்த விதமான ஆலோசனையும் நடத்தலை. பத்மநாபபுரம், மதுரை மேற்கு இந்த தொகுதி பொறுப்பாளராக என்னை நியமிக்கிறதுல என்ன லாஜிக் இருக்கு, டிஎம்கே வீழ்த்துவதற்கு என்ன வியூகம்னு சொல்ல மாட்டேன்றாங்க. கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு தொகுதியை கொடுத்து இங்கே நீங்கள் போட்டிடுங்க, இங்கே ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் எப்படி அதில் வெற்றி பெற முடியும்? இதெல்லாம் லாஜிக் இல்லாத கேள்விகள். அதனால உறுதியா ஜெயிக்கிற தொகுதியில் என்ன கொடுத்துருங்க. நீங்க சொன்ன இந்த கருத்துக்களையும் இப்ப அண்ணாமலை வைச்சிருக்கிற டிமாண்டையும் மேட்ச் பண்ணுங்க. அப்ப இதனால நான் நிக்கல எந்த தொகுதிக்கு நான் பொறுப்பாளர் அதெல்லாம் விடுங்க,
கமான் நம்ம உட்கார்ந்து பேசுவோம், எப்படியெல்லாம் என்னெல்லாம் செய்யணும் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு, இந்தாங்க 1 2 3 4 அதுக்கு என்ன ஆக்ஷன் பிளான், அதில் களத்தில் இறங்குவோம் என்பவர் தலைவரா? அதனால் நான் ஒதுங்கிக்கிறேன், அல்லது ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லி பப்ளிக்கில் ஒரு சென்சிட்டிவிட்டி, ஒரு அதிர்ச்சியோ அல்லது ஒரு தாக்கத்தை நான் வந்து உருவாக்குவேன், அல்லது எனக்கு இருக்கிறதுலையே சேஃபாக ஒரு இடத்த கொடுத்துருங்க என்பதா? கட்சிக்குள்ள திரு அண்ணாமலை திரு நயினா நாகேந்திரனிடையே பனிப்போர் நிலவுவதாக செய்திகள் வருது ஊடகங்களில். ஏற்கனவே திரு டிடிவி தினகரன் இந்த தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி ஒதுங்குறார். இன்னொரு பக்கம் திருமிகு சசிகலா உசிலம்பட்டியில் போட்டியிடுவார், அவருடைய ஆதரவாளர்கள் தேர்தலில் போட்டியிடுவார்கள், தனி கட்சி தொடங்குவார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது இது வரைக்கும் வெளிப்படையா தெரியல. இப்படி முக்கியமான தலைவர்கள் தேர்தலில் இருந்து ஒதுங்குறதும் முடிவெடுக்காம இருக்கிறதும் தனி கட்சி தொடங்குறதும் அந்த கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? அதிமுக பாஜக கூட்டணிக்கு இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி முழுமையாக பல பொறுப்புகளை பாஜக வசத்துல விட்டுட்டார். இப்போ ஓபிஎஸ்னா அல்லது சசிகலாவுனாலும் சரி, நான் உங்களுக்கு பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், 2 பேரும் பாஜகவுக்கு எதிராக கனவு கூட காண மாட்டார்கள். செயலில் இறங்குறது அப்புறம் கனவு கூட காண மாட்டார்கள். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தனி கட்சி துவக்கி இப்போ தினகரனை போல வந்தால் என்டிஏவில் சேர்த்து கொள்வதற்கு தயாராக, இது ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாலும் உங்களிடத்திலே நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதை தானே சசிகலா பண்ண போறாங்க. இப்போவும் ஓபிஎஸ்க்கு அந்த ஆஃபர் இருக்கு. எனக்கு கிடைத்த தகவல் படி ஒன்றா அவர் தனி கட்சி அதில் அப்படி செய்வார், அப்படி இல்லைன்னா தினகரனோட அவருக்கு ஒரு 2 சீட்டு ஜாஸ்தி கொடுத்து ஓபிஎஸ்க்கு பதிலாக அவருடைய மகன், அப்புறம் இன்னொரு அந்த இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கள அகாமடேட் பண்ணிட்டு குக்கர் சின்னத்தில், ஆமாம் குக்கர் சின்னத்தில், இது வந்து இதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. தினகரனுக்கு ஓபிஎஸ்க்கு என்ன அந்த இடத்துல சங்கடம்னா, ஓபிஎஸ் போய் அமித்ஷா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்தார் தினகரனுக்கு முன்னாடியே. ஆமா ஆமா. அமித்ஷாட்ட என்ன இவர் என்ன கேட்டார், அமித்ஷா என்ன சொன்னாருங்கிறத அவர் தினகரன்ட்ட ஷேர் பண்ணல. கேட்கப்பட்ட பொழுது அவர் அதை மழுப்பிட்டார். அதனால சரி ஓபிஎஸ் தன்னை தற்காத்து கொண்டு விட்டார், ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி விட்டுட்டு தினகரன் அவருக்கானதை பேசி முடிச்சுட்டு வந்துட்டார். அதற்கு பிறகு ஓபிஎஸோட என்ன கேட்டார்னு தெரியல. அவர் பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு உள்ள வரணும், அந்த பழைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கணும், அந்த பழைய டிமாண்டில் அவர் போற போது அதற்கு இன்றைய தேதிக்கு சாத்தியம் இல்லை. சாத்தியம். அதனால ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்டிஏல வருவார், 1-2 தொகுதிகள் அவருக்காக கொடுக்கப்படும். அது எந்த ஃபார்மெட்டுங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். அது சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த திவாகரர் அந்த இதில் இருக்கிற கட்சி வந்து என்டிஏல வரலாம், 1-2 தொகுதிகள் வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்கப்படலாம். இவங்க 2 பேரும் நிச்சயமா பாஜகவுக்கு எதிராக போக மாட்டாங்க. அதே மாதிரி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த கேசவ விநாயகம் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவரோட ஈகோவை அதை கிவ் அண்ட் டேக் சிலதெல்லாம் கொடுத்து, பட் அந்த தொகுதின்னு வர்றதுல தான் அவர் பர்டிகுலரா இருக்கார். இல்லை, இப்போ இந்த முடிவுகள் அனைத்தையும் திரு கேசவ விநாயகம் எடுத்ததாக திரு அண்ணாமலை புரிஞ்சுக்கிறாரா? சார், அவருக்கு யாரையாவது பிளேம் பண்ணணும், யாரையாவது ஸ்கேப் கோட் பண்ணணும். அது வந்து 2வது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இல்லை, மாநில தலைமைகளில் முக்கியமான பொறுப்புகளில் திரு கேசவ விநாயகம் இருக்கிறாரு, திரு நயினா நாகேந்திரன் இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்க முடியும் அப்படின்னு திரு அண்ணாமலை வந்து நினைக்கிறார். அவர் வந்து இந்த அணியில் பெறக்கூடிய வாக்கு சதவீதம் அது அண்ணாமலையால் பெறப்பட்டது என்று ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்க வேண்டும். அவர் முழுக்க அந்த பிம்ப அரசியல்ல மட்டுமே தானே இருக்கார். அதான் நேற்று அவர் சந்தோஷ் சொல்லியிருக்காரு, பேட்டி கொடுப்பது மட்டுமே தலைவரது வேலை இல்லை, உங்களை மட்டுமே முன்னிறுத்தி கொள்வது என்பது மட்டுமே அரசியல் அல்ல, களப்பணியாற்ற வேண்டும், இதான் அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, களப்பணி ஆற்றினால தானே 11% என்டிஏவாக 18% கடந்த நாடாளுமன்ற தேர்தலை திரு அண்ணாமலையால் கொண்டு வர முடிஞ்சது. அது வந்து இல்லை, பாஜக அப்படி பார்க்க மாட்டாங்கல்ல. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 15-20 எம்பிகள் வென்று வந்திருந்தால் இன்றைக்கு மைனாரிட்டி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் என்கிற அவச்சொல்லுக்கு ஆளாயிருக்காது. அது யாரால பாதிக்கப்பட்டது? மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்திய அரசாங்கத்தை அவர்கள் ஆள வேண்டுமா, இல்லை அண்ணாமலை விருப்பத்துக்கு
தமிழகத்தில் கட்சி நடத்த வேண்டும். இதை வந்து தேர்தலுக்கு சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு இன்டர்வியூவில் நான் சொன்னேன், இந்த முறை ஒருவேளை பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலைன்னா அதற்கு முழு முதல் பொறுப்பாளியாக அண்ணாமலை ஆக்கப்படுவார், அதற்குரிய தண்டனை அவருக்கு கொடுப்பாங்க நான் சொல்லியிருந்தது. இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருந்தா கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10லிருந்து 20 தொகுதிகள் வரைக்கும் பாதிக்கு பாதி வெற்றினா கூட அதிகபட்சம் 20 தொகுதிகள் தானே வெற்றி பெற்றிருக்க முடியும். +20 அங்கே -20 ஆயிடுது இல்லை, +20 இந்த பக்கம் வரையில அந்த பக்கம் -20 ஆயிடுது இல்லை. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கிற ஷார்ட் ஃபால் வந்து கொஞ்சம் மேனேஜ் ஆயிருக்கும். ஒருவேளை அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆயிருந்தா 20ங்கிறது ஒரு 25 வரைக்கும் கூட போயிருக்கலாம். ஆனால் திரு அமித்ஷா தமிழ்நாட்டில் நடந்த கூட்டங்களில் பேசும்போது, திருநெல்வேலியாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும், அவங்க 21%, நாங்கள் 18%, ரெண்டையும் கூட்டி நாங்கள் 40%க்கு மேலே வருவோம்னு தானே ஒரு கணக்கை சொல்கிறாரு. இப்போ ஏடிஎம்கே கிட்ட நாங்களும் ஈக்குவல் பார்ட்னர் தான், எங்களுக்கும் அதிக தொகுதிகள் வேண்டும்னு இந்த சட்டமன்றத்தில் அழுத்தி கேட்பதற்கு அண்ணாமலை வாங்கி கொடுத்த அந்த 18% தானே அவங்களுக்கு ஒரு ஹோல்டா இருக்கும், கிரிப்பா இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் புள்ளி விவரங்கள் என்பது வந்து வேறு, சட்டமன்ற தேர்தல் புள்ளி விவரங்கள் என்பது வந்து வேறு. இல்ல, அமித்ஷாவே இதை மேற்கோள் காட்டுறாரு. அவர் காட்டலாம், அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் தானே, தன் கட்சிக்கு எப்படி அதிக ஒரு முக்கியத்துவத்தை பெற வேண்டும் மக்கள் மத்தியில என்பது அவர் சொல்றார். ஏன்னா கடந்த தேர்தல்கள் எல்லாம் விவாதங்கள்ல எல்லாம் பாஜக வந்து 3% கட்சி, 5% கட்சி அப்படின்னு தான் பேசப்பட்டது. 24க்கு அப்புறம் தான் பாஜகவை 11, என்டிஏவாக 18 அப்படின்னு பேசுறாங்க. முன்னாடி அவங்க வாங்கி இருக்காங்களே, திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வென்று இருக்கிறாரு 2014. ஆமா, அவர் வென்று இருக்கிறாரு, பொன்னார் வென்று இருக்கிறாரு, அந்த கூட்டணியில வந்து அன்புமணி ஒரு தடவை வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து புதுசு இல்லை. இதில் எங்க சில பாதகமான அம்சங்கள் என்றால், நேற்று கூட அது யாரும் சரியா கவனிக்கல, கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி என்று ஆர்எஸ்எஸ் காரர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இது அனைவரும் அந்த ஆர்எஸ்எஸ் காரங்க மீட்டிங் நடந்ததுலயோ பேசப்பட்டதாக தொலைக்காட்சிகள்ல நான் பார்த்தேன். திரு BL சந்தோஷ் பேசியதாக செய்தி வெளியாகிருக்கா? சந்தோஷ் பேசியதாகவும், அதாவது கூட்டணி ஆட்சி என்பதை பாஜக தொண்டர்கள் மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஆர்எஸ்எஸ் இதுவரை இல்லாத வகையில் இந்த தேர்தலில் முன் வரிசைக்கு வந்து வந்திருக்கிறாங்க. அதை வெளியில நேரடியாக வெளிப்படையாக ஒரு கள அரசியலுக்கு வந்து தங்களை ஆட்படுத்திக் கொள்கிறார். அடுத்து இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கார், அது அதிமுக ஆட்சி என்பது மட்டும்தான் என்பது. ஆனால் பாஜக இன்று வரை அதை சொல்லலை, அதை தெளிவுபடுத்தணும் முதல்ல. அது ரெண்டாவது, திராவிட இயக்கங்களுடைய ஒரு கொள்கை ரீதியாக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இது திராவிட இயக்க கொள்கைகள். அப்ப அந்த கொள்கையிலிருந்து அதிமுக மாறுபட்டு செயல்பட முடியாது. பாஜக எப்படி எடுத்துக்கிறாங்க, அங்க காங்கிரஸ் அதை பேசுது, இங்க பாஜக அதை பேசுது. ஆமா, ரெண்டு கட்சியுமே சொல்றோம், திமுகவும் சரி அதிமுகவும் சரி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இது அண்ணா காலத்திலிருந்து கடைபிடித்து கொண்டு வர்றது. ஷார்ட்ஃபால் இருந்தா கூட கலைஞர் காலத்தில் அதை அவர்கள் வந்து இந்த அடிப்படை, இந்த கொள்கையில தான் அவர்கள் வந்து வழி நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து யாரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. ஆனால் பாஜக எப்படி நிதிஷ்குமாரை கையில் வச்சுக்கிட்டு அவர்கள் முன் எடுத்து செய்தார்களோ, அது போல அதிமுகவை வச்சுக்கிட்டு ஒரு மைனர் பார்ட்னரா வச்சுக்கிட்டு அவர்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். எனக்கு கிடைத்த தகவல் படி ஒரு 25, எந்த சூழ்நிலையிலும் 23 அல்லது 25 பாஜகவுக்கு இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டார், நிச்சயமா கொடுக்க மாட்டார். அப்படி கொடுத்தால் அது அவருக்கே அவர் ஏற்படுத்திக் கொள்ளுகிற மிகப்பெரிய தீங்கு. இந்த கூட்டணி ஆட்சிங்கிற விவகாரத்துல சமரசம் செஞ்சிட்ட மாதிரி ஆயிடும்ன்றீங்க. அது நம்பர்ஸ் ஜாஸ்தி போக போக ஒண்ணு எங்கெல்லாம் பாஜக நிக்குதோ அந்த இடங்கள்ல எதிரணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகப்படுத்தப்பட்டு விடலாம். அப்ப எதிரணி ஜாஸ்தி ஆயிடும். அடுத்து எங்கெல்லாம் பாஜக அதிகமா எண்ணிக்கையில வந்தால் அதுவும் அதிமுகவிடத்துல அந்த பிரஷர் வந்து ஜாஸ்தி ஆயிடும். மூன்றாவது, இது பாஜக அரசாங்கம் என்கிற அந்த தோற்றம் கொடுக்கப்பட்டு விடும். அப்ப அதை ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும்.
2021 அதை அந்த கட்டுக்குள்ள வைத்தார். இப்போ அதனால அவர் ஓரளவுக்கு வெற்றி கிடைச்சது. ஆனா அதை விட கூடுதல் தொகுதிகள் பெற்றுவிட வேண்டும் தானே பாஜக தலைவர்கள் ஏதாவது ஒரு 1-2 தொகுதி எந்த சூழ்நிலையிலையும் ஒரு 23 அவர் வந்து தாண்ட மாட்டார், தாண்டக்கூடாது. அதில் அவர் உறுதியாக இருக்கணும். அந்த இடத்துல ஏதேனும் அழுத்தங்களுக்கு கொடுத்து விட்டால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அதையும் இப்போ RSS நேரடியாக களத்துக்கு வர்றது, அவர் சந்தோஷ் கூட்டணி அமைச்சரவை என்பதை நான் தொலைக்காட்சிகளில் பார்த்தேன், ஓடிச்சு. ஆனா அதை யாரும் பெருசா அதை வந்து ஒரு ஊடகங்கள்லையோ அல்லது கட்சிகள்லையோ இல்ல தொடர்ச்சியா அவங்க அதை பேசிட்டு தான் இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி, NDA ஆட்சி, பாஜக கூட்டணி அமையற வரைக்கும் பேசுறதுங்கிறதெல்லாம் வேற. கூட்டணி அமைஞ்ச பிறகும் பேசுறாங்க. அதான் இப்ப களத்துக்கு போற நேரத்துல ஒரு இத கீழே வரைக்கும் எடுத்துட்டு போங்கன்னா அந்த இடத்துல ஒரே ஊர்ல ஒன்னா ஓட்டு கேட்டு போற கூட்டணியில பாஜக கூட்டணி ஆட்சிங்க, NDA கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கிறதும், எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, அம்மாவின் ஆட்சி அமைய, MGR ஆட்சி அமைய, அதிமுக ஆட்சி அமையங்கிற போது இருவேறு கருத்துக்கள் வந்து முன் வைக்கப்பட்டு. இல்ல இதுல என்ன சாதக பாதகம்? பாஜக வலுவா இருக்கிற தொகுதிகள்ல கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசுறது அவங்களுக்கு பலனை கொடுக்கும். ஆனா அதிமுகவோட வாக்கு வங்கி இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு இருக்கிற தொகுதிகளில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதிமுக தொண்டர்கள் அந்த பிரச்சாரத்தை ஏத்துப்பாங்களா? கூட்டணி ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். அதைத்தான் சொல்றேன். அதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ MGR காலத்தில நாங்களாம் அருகில் இருந்து பார்த்திருக்கிறோம். மத்தியில ஆட்சி என்று வருகிற பொழுது அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவமும் அதுதான் மத்தியில் கூட்டாட்சி. மாநிலம் என்று வருகிற பொழுது சுயாட்சி, மாநிலத்தில் வந்து சுயாட்சி. நீங்க வந்து ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னரா தான் இருக்கணும். மத்திய அரசாங்கம் என்பதால் சில உதவிகளை தேர்தல் காலகட்டத்தில் அவர்கள் வந்து செய்யலாம். அடுத்து இன்றைக்கு திமுக பார்த்தீங்கன்னா மிக வலிமையாக இந்த 2021 இன்று வரை அந்த சித்தாந்தங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், அந்த திராவிட இயக்க அந்த அதாவது திகாவும் திமுகவும் கிட்டத்தட்ட அதை வந்து நல்ல ஆன்டி பிஜேபி என்பதில் ஒரு கூர்முனை நல்லா அதை வந்து பொசிஷன் பண்ணிட்டாங்க. 10 இடத்துல கிட்டத்தட்ட இந்த மாநாடுகள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு லட்சம் பேர்னா ஒரு 10 லட்சம் பேர் அவர்கள் மத்திய பாஜகவுக்கு எதிராக மக்கள் மனநிலைகள், இளைஞர் பட்டாளங்கள், தொண்டர்கள், பெண்கள் விஜயையும் எதிர்கொள்வதற்கு நிறைய அவங்க மேல ஆட்சியில் அதிருப்தி இருக்கு. ஆனால் கட்சியை பலப்படுத்துறதுல குறியாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் பாஜகவை நோக்கி தான் அவர்களது விமர்சனத்தை வைத்துவிட்டு ஒரே வழியில அடிமை அதிமுக, அடிமை எடப்பாடி பழனிசாமி என்று ஒரே வாதத்தில் கொண்டு வரும். அப்ப அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் அவங்க NDA வெர்சஸ் தமிழ்நாடு நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்றேன். நீங்க கருணாநிதியா MGR என்றால் வெல்வது MGR, கருணாநிதியா ஜெயலலிதாவா என்றால் வெல்வது ஜெயலலிதா, திமுகவா அதிமுகவா என்றால் வெல்வது அதிமுக. நான் தான் திருப்பி சொல்லுவேன், நீங்கள் இந்துத்துவாவா திராவிடமா என்றால் நான் திராவிடம், நீங்கள் திமுகவா அதிமுகவா என்றால் நான் அதிமுக. இதுதான் அதிமுக காரங்களுடைய திராவிட கொள்கை. நாங்க திராவிடம் தாங்க. திராவிடம்ங்கிறது கருணாநிதியால் உருவாக்கப்பட்டது அல்ல, அது பெரியாரால் உருவாக்கப்பட்டு அண்ணாவால் வளர்த்தெடுக்கப்பட்டு அதை கலைஞர் அவர்கள் அந்த வழியில் பிறழுகிறார் என்று MGR-ஆல் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கார். திராவிட கொள்கைகளில் இரட்டை குழல் துப்பாக்கியாக நாங்கள் செயல்படுவோம் என்று. அப்ப ஈவன் ஜெயலலிதா அம்மா காலத்துல கூட சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு திக அவர் வீரமணி தானே வந்து பட்டம் கொடுத்தார். அப்ப அந்த திராவிட இயக்க கொள்கைகள்ல வந்து நம்ம பயணிக்கணும். அதுல ஏதேனும் சமரசம் என்றால் கட்சியினுடைய அடிநாதம் சரிந்துவிடும். நீங்க தேர்தல் விட்டுருங்க, வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டுருங்க, கட்சியினுடைய அடிநாதம் சரிந்துவிடும். இப்ப அதுல அதிமுகவை விட திமுக தன்னை அதிகமா பொசிஷன் பண்ணிருக்கதா பாக்குறீங்க? அந்த கொள்கை கோட்பாடுகள்ல அதிக முயற்சிகளை அவர்கள் வந்து எடுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அதை வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் ஃபார்ம். இப்ப நான் சொல்றேன் இல்லையா, பாஜக கூட்டணியில் இருக்கிற போது சொல்லும்போது அதை சில அந்த சொல்ற அந்த விதம் வந்து அந்த டோன் கொஞ்சம் இதா இருக்கு. அண்ணாமலை, தினகரன், சசிகலா, OPS இது எல்லாமும் அதிமுக பாஜகவுடைய வெற்றியை, வாக்கு சதவீதத்தை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இவர்கள் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அப்புறம் ரிஃப்ட் இருக்குல்ல, இடைவெளி இருக்கே.
இல்லை, அந்த இடைவெளிங்கிறது தினகரன் பொறுத்த வரைக்கும் அவர் ஓரளவுக்கு அந்த இணக்கத்தை மதுராந்தகத்தில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் வந்து வெளிக்காமிச்சிட்டார். அவரோட இருக்கிற சிலர் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அவர் நான் கை குலுக்கிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை என்பதை அவர் காட்டிட்டார். ஓபிஎஸும் வரணும், சசிகலாவும் இங்கே வரணுன்றாரு. வரணுங்கிறார். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கெல்லாம் வந்து அவர் அந்த ரிவோல்ட் பண்ணுற இதில் எல்லாம் வந்து அவர் இன்றைய தேதிக்கு இல்லை. அவர் பையனுக்கு ஒரு சீட்டு இது கொடுக்குற பொழுது வந்து முணுமுணுத்து அவர் என்றைக்குமே வந்து ஸ்டில் எனக்கு என்ன மறுபடியும் என்ன, அது ஒரு நல்ல குட் நெகோஷியேட்டர். அது எடப்பாடி பழனிசாமி கட் அண்ட் ரைட்டாக பேசுவார். இவர் சாஃப்டாகவே மறுபடியும் அழுதுகிட்டே இருப்பார். இல்லை இது பத்தாது, எனக்கு இன்னும் வேணும், இல்லை இது பத்தாது, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் ஒரு படி எனக்கு வந்து மேலே போகணும். அது தொடர் கோரிக்கையாகத்தான் வந்து இருக்கும். ஆனால் அதில் ஏற்றுக்கொள்வார். சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அது எப்படி பிஜேபி எப்படி விரும்புகிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் மிக முனைப்பாக அவர் வந்து இருக்கார். ஏன்னா சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா திமுக கூட ஒரு தடவை பாஜக கூட்டணி வச்சாங்க. ஆனால் அதில் தோல்வி தான் அடைஞ்சிருக்கிறாங்க. 2001 நினைக்கிறேன். அதில் எப்பவுமே பாஜக என்பது வந்து அந்த மத்திய தேர்தல்களுக்கு தான் அது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு கை கொடுக்கும், நல்ல வாக்குகள் இருக்கும். சட்டமன்ற தேர்தலுக்கு சட்டமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் இன்னும் இது பத்தாதுன்னு சொல்கிறேன். அதிமுக தன்னை முன்னிலைப்படுத்திக்க வேணும். ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அது பாஜகவை முன்னிலைப்படுத்தி நடக்குது, அதுவும் ஆர்எஸ்எஸ் முன்னிலைப்படுத்தி நடக்குது. அடுத்து இவர் திரு சந்தோஷ் போன்றவர்கள் வந்து அந்த கூட்டணி ஆட்சி அதை அவர்கள் முன்னிலைப்படுத்துறாங்க. ஆமாம், அதை வந்து பிரதானப்படுத்தக்கூடாது, இல்லை அந்த எண்ணத்தை அவர்கள் வந்து மாற்றிக்கொள்ளணும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.